அவர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் பேர் வந்து இதுக்கான முயற்சியில் இருந்திருக்காங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இத்தனை ஆகி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் முதலிடத்தை பிடித்தது என்பது இந்த 3 ஆண்டுகளில் அடைந்த வளர்ச்சி. ஒரு பரீட்சை நடக்க போகுது, அந்த பரீட்சை எழுத நான் ஃபெயிலாக போக போகிறேன், அதனால வேண்டான்னு சொல்கிறேன் என் தந்தைகிட்ட போய். என் தந்தை ஆமான்னு கேட்டுக்கிட்டாரு. கேட்டுட்டு அதனால அப்படின்னாரு. பணம் சம்பாதிச்சிரு எல்லாரும், அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா சார்? செய்யக்கூடாது. வள்ளுவர் அதுக்கு ஒரு பிரமாதமான குரல் சொல்றாரு. ஒரிசாவுடைய தலைமைச் செயலர் இருந்தவர், அவர் புத்தகம் எழுதியிருப்பாரு. அதில் அவர் சொல்லுவார், இப்போவும் என் பிள்ளைகள் என்னுடைய ஆங்கிலத்தை கேலி செய்கிறார்கள், அதனால் என்ன, நான் பிறந்தது ஒன்றும் நாட்டிங்காம் அல்ல, நத்தம் தானே அப்படிம்பாரு. ஸ்டார்ட் அப் டிஎன் சார்பில் மதுரையில் நடத்தப்படும் ஸ்டார்ட் அப் திருவிழாவில் இத்தனை திரளாக கிட்டத்தட்ட ஒரு அரங்கத்திற்குள் 1000 பேர், 1000 தொழில் முனைவோர் ஆர்வங்காட்டி உள்ளேயும் வெளியே ஒரு 5000 பேரும் வச்சு மதுரையில் ஒன்று நடத்த முடியும் அப்படிங்கிறதான் எனக்கு மதுரைக்கு வந்து இறக்கும்போது பெரிய ஆச்சரியமான எனக்கு ஒரு செய்தியாகிறது. முதல்ல இந்த விழாவில் நான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் சிரிச்சுக்கிட்டு சொன்னேன், மதுரை வந்து திருவிழாவுக்கு பெயர் பெற்றது, தொழிலுக்கு பெயர் பெற்றதா அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னைக்கு என்னை வந்து விமான நிலையத்தில் கூட்ட வரவங்க சொன்னாங்க, போன வருஷம் கோயம்புத்தூர் நடத்துகிறோம், அதை விட மதுரையில் ரொம்ப பிரமாதமாக அவ்வளோ ஆர்வம் ஆள் வந்தாங்க அப்படின்னு. கோயம்புத்தூர் நடத்திடலாம், ஏன்னா கோயம்புத்தூரில் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் முதல்ல சொல்லிக் கொடுக்கப்படும், அதை பற்றி மட்டும்தான் சிந்தனை இருக்கும், அதற்காக எல்லா நேரம் முனைப்பு இருக்கும், அதனால அவங்க நடத்துவாங்க. ஆனால் மதுரையில் இன்னைக்கு இவ்வளவு திரளாக இருப்பது என்பது இது மதுரை சந்தித்துக்கிற மாபெரும் மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்காது. அப்படி இருக்க ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல தொழில் முனைவோர்களாக இவர்களை மாற்ற வேண்டும் என்று இந்த அரசாங்கம் இப்படி முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சிக்கு வேலை செய்யும் பொழுது இவ்வளவு பேர் ஆர்வம் வரும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த முயற்சி இதுவரை எடுக்கப்படவே இல்லை, அதனால மதுரையில் இவ்வளவு திரளா யாரும் கூடவே இல்லைங்கிறத நான் முதல்ல அறிந்து கொண்ட செய்தி. இது தொடர்ச்சியாக நிறைய இங்கே நமக்கு தொழில் என்பது அதிகபட்சமாக ஒரு கடை நடத்துவது என்று புரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு புதிய சிந்தனை, புதிய கருத்தாக்கம், அது தொடர்பாக இளைஞர்கள் இத்தனை பேர் முன்வருவது, இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு. அதற்கு இணையாக ஒரு பெரிய நிறுவனம் ஸ்டார்ட் அப் டிஎன் போல ஒன்று ஆரம்பித்து அவர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் பேர் வந்து இதுக்கான முயற்சியில் இருந்திருக்காங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இத்தனை ஆகி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் முதலிடத்தை பிடித்தது என்பது இந்த 3 ஆண்டுகளில் அடைந்த வளர்ச்சி. இவ்வளவு தொழில் முனைவோர் வந்து ஆர்வத்தோடு வந்திருக்காங்கன்னு ஒரு செய்தி சொன்னாங்க. அப்போ இவங்கெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. என்ன அப்படின்னா, இங்கே யாராவது ஒருவர் எவருக்காவது பேச வேண்டிய, நான் உன்னுடன் இருக்கிறேன் பார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது எல்லாரும் முன்னாடி வந்து நின்னுறான். நம்ம ஒருத்தர் சொல்ல வேண்டியிருக்கு, அது குடும்பத்தில் அண்ணனாவோ அம்மாவாவோ அதிகாரியாவோ அல்லது நண்பனாவோ அப்படி யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லியதன் விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் இதை கூட்டிருக்காங்க. ஒரு இயல்பாக தொழில் நடத்திய ஒரு குடும்பத்திலிருந்து வந்து அந்த தொழிலை தொடராமல் வெளியேறி நான் வந்து மீடியாவுக்கு போனவன். நான் வந்து ரொம்ப சுமாராக படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது ஐசிஎஸ்சி சிலபஸ் நான் படித்தது. அப்போ மெட்ரிகுலேஷன் புதுசாக ஒரு சிலபஸ் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. உடனே பள்ளிக்கூடம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுமாராக படிக்கிறவன் எல்லாம் ஈஸியாக படிக்கணும். சுமாராக படிக்க என்ன அர்த்தம், அவன் பிரமாதமாக இல்லை அப்படின்னா ஐசிஎஸ்சி வந்து சிரமம், அதனால மெட்ரிகுலேஷனுக்கு மாறிக்கலாம் அப்படின்னோடனே மெட்ரிகுலேஷனை ஈஸியாக படிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு நினச்சி பெருவாரியாக எல்லாரும் 9ஆம் வகுப்பில் மெட்ரிகுலேஷனுக்கு மாறுறோம். அதில் நான் ஒரு ஆள். மெட்ரிகுலேஷனுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, மெட்ரிகுலேஷனில் படிக்கணும், படிக்காமலாம் ஒன்றும் பாஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது ஐசிஎஸ்சியில் இருந்துக்கலாம், ஏன்னா ஐசிஎஸ்சியில் மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை. மெட்ரிகுலேஷனில் வந்து முதல்ல மாறுது, எல்லாத்தையும் டெஃபினேஷன் தவிர்த்து ஏகப்பட்டது மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு மனப்பாடம் பண்ணிய பழக்கம் இல்லை, 12 வருஷமாக அந்த ஐசிஎஸ்சியில் படித்த படிப்போட குறைஞ்சிருச்சு. அப்போ நம்பியது வந்து என்ன அப்படின்னா, பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. என் தந்தையை பொறுத்தளவில் படித்தா போதும், நம்ம படிக்கலை, தலைமுறை படிக்கிறான் வீட்டில், ஓகே பரவாயில்ல. திரும்ப என் தந்தை எனக்கு சொன்னது, ரொம்ப சிரமப்படாத, 60 மார்க் எடு போதும் அப்படிம்பாரு. நான் பெருசாக நல்லா பிரமாதமாக மார்க் வாங்குற பற்றி பின்னாடி ஓடாமதுக்கு முக்கியமான காரணம் என் தந்தை தான். 60 மார்க் போகும்னு சொல்லியிருப்பார். இது நடந்துச்சு. நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது 10வது வந்துட்டேன். 10வது வந்தால் பரீட்சை எழுதணும். பரீட்சை எழுதும் போது அப்போ வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு ஃபீஸ் தனியாக கட்டணும், கட்டி அனுப்பணும். அனுப்பி எங்கள் பள்ளிக்கூடத்தில் இத்தனை பேர் 10வது எழுதுறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க இல்லையா, அப்படி முறை இருந்துச்சு. அப்போ 60 ரூபாயை என்னமோ கட்டணும் 10வது படிக்கிறதுக்கு. 60 ரூபா கட்ட வந்து நான் முடிவு பண்ணேன்,
நம்ம மேத்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் படிக்கிறோம், இந்த வருஷம் 10வது எழுதி நான் ஃபெயிலாக போயிடுவோம், அதுக்கு பதிலாக அந்த மேத்ஸை நல்லா இல்லை படித்து அடுத்த வருஷம் எழுதிக்குவோம் 10வது, என்ன அவசரம் இந்த வருஷம் எழுதணும்னு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு 60 ரூபா மிச்சம் கட்ட வேண்டாம், தேவையில்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் விட்டு என் தந்தைகிட்ட போய் இந்த வருஷம் நான் பரீட்சை எழுதலை அப்படின்னு. அவர் வேலை பார்த்துட்டு ஏன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னோடனே என் வீடு வந்து எப்பொழுதும் எல்லாவற்றையும் பேசலாம் பெற்றோர்களோடு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னாரு. 10வது படிக்கணும் 15 வயசில். நான் சொன்னேன் நான் ஃபெயிலாக போயிடுவேன் அப்படின்னு. ஓ அதனால அப்படின்னாரு. எனக்கு அதனாலன்னு கேட்டோன்னா அடுத்த கேள்வி பதில் சொல்ல என்ன சொல்கிறேன்னு தெரியல. 15 வயசில் ஒரு பரீட்சை நடக்க போகுது, அந்த பரீட்சை எழுத நான் ஃபெயிலாக போக போகிறேன், அதனால வேண்டான்னு சொல்கிறேன் என் தந்தைகிட்ட போய். என் தந்தை ஆமான்னு கேட்டுக்கிட்டாரு. கேட்டுட்டு அதனால அப்படின்னாரு. அதனால அப்படின்னா என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. அப்படி பேசாமல் நின்று ஃபெயிலாக போயிடுவேன் அப்படின்னேன். ஃபெயிலாக போயிடுவேன்னு சொல்லிட்டியே, அதனால என்ன அப்படின்னாரு. இல்லை அதனால பணம் கட்டி பரீட்சை எழுத வேண்டாம்ல அப்படின்னு. ஏய் ஃபெயிலாக போகிறதுக்கும் பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாரு. அப்போ எனக்கு அந்த வயசில் என்னன்னு புரியாமல், இல்லை அந்த 60 ரூபா நட்டம் தானே அப்படின்னேன். உறுதியாக ஃபெயிலாக போகிறோம், அதுக்கு இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டணும், இந்த 60 ரூபா நட்டம் தானே அப்படின்னேன். 60 ரூபா நட்டம் எனக்கு, உனக்கு என்ன நட்டம்னாரு. 60 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா எனக்கு தான் நட்டம் 60 ரூபா, உனக்கு என்ன நட்டம்னாரு. நான் பேசாமல் நின்னேன். இல்லை ஃபெயிலாக போயிடுவேன் அப்படின்னு. போ அப்படின்னாரு. ஃபெயிலாக போனால் என்னடா அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் முதல்ல தோணுச்சு, ஃபெயிலாக போனால் என்ன அப்படின்னு. இந்த உலகம் ஒன்று சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கு, தோத்துறாதுன்னு. அப்போ தோக்குறவன் என்னடா செய்யறது? நைட்டு சோத்துல விச வச்சு கொண்டுருவோமா? எங்கள் அப்பா கிட்ட கேட்ட கேள்வி, தோத்தா என்னன்னாரு, ஃபெயிலாக போனால் என்ன அப்படின்னாரு. எனக்கு அப்போத்தான் முதல்ல ஆமாம் ஃபெயிலாக போனால் என்ன அப்படின்னு. இது இப்போ எழுத வேண்டிய பரீட்சையை மறுபடியும் ஒரு தடவை எழுத போகிறோம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அடுத்த வருஷம் எழுதுறேன்னு, அதுக்கு பதிலாக இப்போ ஒரு தடவை எழுதி அடுத்த வருஷம் ஒரு தடவை எழுத போகிறோம், அவ்வளோதானே ஒழிய வேறு ஒன்றுமே நடந்துட போகிறது இல்லை. அவர் சொன்னார், பரவாயில்லடா, தமிழ்நாட்டில் பரீட்சை எழுதுறவன் 10வது எழுதுறவன் இல்லை, 10,000 பேர் தோற்று போகிறான், 10,000 பேர் ஃபெயிலாக போகிறான். அந்த 10,000 பேரில் ஒரு ஆளை நீ இருந்துரு, அடுத்த வருஷம் ஜெயிச்ச 5 லட்சம் பேரில் ஒருத்தன் இருந்துக்கலாம். இந்த வருஷம் தோத்த 10,000 பேரில் ஒருத்தன் நீ சரியா போய் பணத்தை கேட்டு அப்படின்னாரு. எப்படி எல்லாத்துலையும் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னாரு. எங்கள் பள்ளிக்கூடத்திலேயே 10வது பரீட்சையை அவ்வளவு உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் எழுதுறேன் ஒரே ஒரு ஆள் யாருன்னா நான் தான். மற்ற எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, மார்க் வாங்கணும், பள்ளிக்கூடத்துக்கே மார்க் வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வேற வேற. ஐயோ ஃபெயிலாக போயிடுவோமோ என்ன ஆகும் அப்படின்னு. எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான், தோத்தா என்ன ஒன்றும் ஆகாது, திருப்பி ஒரு தடவை பரீட்சை எழுத போகிறோம் அவ்வளோதாங்கிறதுல அவ்வளோ உற்சாகம் விளையாண்டு அவ்வளவு ஆரவாரமாக அந்த பரீட்சை எழுதினேன். எழுதி முடிச்சு பள்ளிக்கூடமே ஆவலாக காத்துக்கிட்டு இருந்துச்சு ரிசல்ட்டுக்கு, என் ஒருவனை தவிர. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்பர் வராது பேப்பரில், நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அதனால என்னங்கிறார் தந்தை. இப்போ அவர் ஒருத்தர் தான் நடிக்கணும் நம்மளை படிக்க வச்சு, ஒன்றும் சொல்லலை. ஓகே ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தால் ஃபெயிலாக போவேன்னு தெரிஞ்சு ரிசல்ட் பார்க்க போகிறேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு. ஒருத்தன் போகக்கூடாது இல்லை, நான் போகிறேன் பரவாயில்லன்னு. இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் பூரா செய்தி பரவிருச்சு, பழனியப்பன் தான் தோல்விக்கு தயாராக இருக்கான் அப்படின்னு. ரிசல்ட் வந்தா அந்த ரிசல்ட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆனா என் பள்ளிக்கூடத்தில் முதல் மார்க் வாங்கினவுனே, ஒவ்வொரு பாடத்திலையும் முதல் மார்க் வாங்கினவுனே, அந்த பள்ளிக்கூடத்துக்கே பெருமை தேடி தந்தவனே, எல்லாரையும் விட்டுட்டு என்னையை கூப்பிட்டு முன்னாடி நிப்பாட்டி, ஆண்டவருடைய கிருபையில தான் பழனியப்பன் பாஸ் பண்ணியிருக்கான், இதை விட சிறப்பான ஒரு காரியம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரை இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்து முடிச்ச வருஷம் 25 ஆச்சு. 25 வருஷமாக காலகாலமாக அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லப்படுறது, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபெயிலாக போங்க இப்போ என்ன அப்படின்னு. எனக்கு அதனால தான் ஒரு தொழில் இருந்த குடும்பத்திலிருந்து அந்த தொழில் செய்வதற்கு என் தந்தை இருக்காரு. பரவாயில்ல, நம்ம புதுசாக என்னமாவது ஒன்று செஞ்சு பார்ப்போமே. இந்த குடும்பத்தில் போய் யாருமே ஒரு துணையும் இல்லாமல் மீடியாவுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, துணை இல்லாமல் போகலாம். என்ன ஆகும்? ஃபெயிலாக போவோம். ஃபெயிலாக போனால் தான் என்ன அப்படிங்கிற எண்ணத்தை 10வது படிக்கும்போது தந்தை சொல்லி கொடுத்த காரணத்தினால தான் இன்னைக்கு வரையும் என் தந்தை என்னை விட உற்சாகமாக இருக்கார். அந்த தொழில் நடத்திக்கிட்டே 77 வயசில் நடத்திக்கிட்டே இருக்கார் அந்த தொழிலை. நான் அதை விட உற்சாகமாக இருக்கேன். எனக்கு எய்த்தாப்பில் பக்கத்தில் தொழில் இருந்துச்சு, அதை விட்டு தனியாளாக ஒன்றுமே இல்லாமல் போய் நான் ஆளாயிட்டேன். ஆளாக போன காரணம் எல்லா நேரமும் தோற்று போனால் இப்போ என்ன ஒன்றும் நடந்துடாது. நான் எல்லாரும் வந்து படம் எடுத்து ஃபெயிலியர் ஆகும்போது பதறுவாங்க. நான் சொல்லுவேன், முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. எடுத்தோம், ஒரு படம் ஓடுனுச்சு, சிறப்பு, எல்லாம் கொண்டாட்டான். இன்னொரு படம் எடுத்தோம், ஓடலை, இப்போ அது என்னாச்சு, நமக்கு அது பாடமாயிருச்சு. ஆமாம் எடுத்தோம், சரியா வரல, சரி பரவாயில்ல, அடுத்த படத்தை இன்னும் ஒழுங்காக எடுப்போம் அப்படின்னு கிளம்ப வேண்டியதானே ஒழிய, வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறவன், அதுவும் குறிப்பாக
செய்கிற காரியத்தை எல்லாம் வெற்றி பெறத்தான் ஒருத்தன் காரியத்தை செய்ய தொடங்குவேன் அப்படிங்கிறது உலகத்தில் இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் எல்லாரும் என்னன்னா அதை கடந்து, அதனால என்ன, நான் ஒன்று புதுசு நினைக்கிறேன், எனக்கு ஒன்று தோணுது, அது நல்லா வரும் தோணுது அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எல்லா தைரியம் இருக்கும். காரணம் இந்த செயலை செய்ய போகிறது நீங்கள் இல்லையா? இந்த செயலை யார் செய்ய விடாமல் பதட்டமாக வச்சுருப்பா அப்படின்னா நம்ம மேலே அபரித அன்பு கொண்டவர்கள் பதட்டமாக வச்சுருப்பாங்க. ஐயையோ நம்ம புள்ள இதை பண்ணுறானே, ஐயையோ நம்ம பொண்ணு இதை பண்ணுறாளே, இது சரியாக வருமா, ஒருவேளை தப்பாக போச்சுன்னா என்ன ஆகும், மற்றவெல்லாம் கடந்து மேலே ஏறிடுவானே, என் புள்ள மாட்டிக்குமே அப்படின்னு நம்ம மேலே கொண்ட அன்பினால் நம்ம சுற்றி இருப்பவர்கள் பதட்டப்படுத்துவாங்களே ஒழிய பதட்டம் எப்பொழுதும் அந்த முயற்சிக்கு செய்கிறவனுக்கு இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது அந்த யார் மிக அன்போட ரொம்ப பதட்டத்தோட ஐயையோ தங்கச்சி நீ என்ன நீ போய் செய்ய முடியுமா உன்னால அப்படின்னு கேட்கும்போது சொல்ல வேண்டியது, அதனால என்ன, சரியா வரலைன்னா அடுத்த தடவை முடிவு ஒழுங்காக செய்வோம், இன்னொன்று செய்வோம், செஞ்சு பார்ப்போம், இப்போ வேறு ஒன்றும் நடந்த பொருளை இப்போ செய்யலைன்னா எப்போவுமே செய்ய மாட்டோங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம செய்ய தொடங்குகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் என்பது திருக்குறள். திருக்குறள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு காலகட்டத்தில் படிக்க படிக்க வெவ்வேறு பொருள் தர்ற ஒன்று. எனக்கு தெரிஞ்சு பணம் சம்பாதிப்பதை பற்றி பேசின சங்க இலக்கியம் திருக்குறள் தான் பேசினுச்சு. வள்ளுவர் தான் எல்லாவற்றையும், வள்ளுவருடைய குறள் என்பது முதல் 4 சீட்டில் இருக்க தான் செய்தி, 3 சீட்டில் இருக்க தான் செய்தி. கற்க கசடரெல்லாம் முடிஞ்சிருச்சு ஔவையார் மாதிரி இல்லையா? அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அதுக்கு ஒரு துணை தான். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனை தூரும் அறிவு, கற்றனை தூரும் அறிவு தான் சொல்ல வர்ற செய்தி. தொட்டனை தூரும் மணற்கேணிக்கு உதாரணம் சும்மா. அப்படி எல்லா வகையிலையும் எல்லாவற்றை பற்றியும் யோசனை சொல்கிற ஒரு வள்ளுவர். அந்த வள்ளுவர் ரொம்ப அரிதாக அப்படி தான் கட்டளை இடுவார். அதுக்கு டிஸ்கஷனே கிடையாது, நீ அதில் ஆர்கியூமெண்ட்டே வச்சுக்காத, இதை செஞ்சிரு அப்படின்னு. அப்படி டிஸ்கஷனே இல்லாமல் ஆர்கியூமெண்ட்டே இல்லாமல் வள்ளுவர் சொன்ன முக்கியமான குறள் செய்க பொருளைன்னு சொன்னது. செய்க பொருளை, பணம் சம்பாதிச்சிரு எல்லாரும். ஏன்னா அந்த பணம் என்ன செய்யும்னா செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனிற் கூறியதில் பரு. செருணர் தான் எதிரி. செய்க பொருளை செருணருடைய செருக்கு அறுக்குமா, எதிரியுடைய செருக்கு இருக்குல்ல, இவெல்லாம் ஒரு ஆளு பழனியப்பெல்லாம் அப்படின்னு சொல்லுவான்ல, அவன் எதிரி, அவனுடைய செருக்கு அறுக்குமா. அந்த அறுக்கிற ஆயுதம் அதை விட கூர்மையான ஆயுதம் இல்லையா? எந்த ஆயுதம்? பணம்ங்கிற ஆயுதம். நம்ம பணம் சம்பாதிக்க என்ன சொல்லுவான்னா, இவன் இங்கே தான் இருந்தான், எப்போ பார்த்தாலும் இந்த முனிச்சாலே தான் நிற்பான், இது மெட்ராஸுக்கு போனால் ஆளாயிட்டான் பாப்பான். நீங்கள் அடுத்து அதை விடவும் பெரிய கார் வாங்கணுன்னு முந்தையெல்லாம் வந்தால் வருவான் பார்ப்பான், இப்போல்லாம் பார்க்கறது இல்லைம்மா. நீங்கள் அதுக்கும் மேலே பெரிய கார் வாங்கி வீடு வாங்கி மதுரைக்குள்ளே வீடை கட்டணுன்னு எல்லாரும் தான் வேலை பார்த்தோம், அவன் ஜெயிச்சிட்டான், ஏதோ அதிர்ஷ்டம் அவனுக்கு அப்படிமா. அடுத்து நீங்கள் அதுக்கடுத்த வீடு வாங்கி அதை விட பணம் வாங்கி அதுக்கு மேலே பேட்டி கொடுக்க போகும்போது அப்புறத்தான் அவன் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான்ப்பா, படிச்சுக்கிட்டே இருப்பான் தெரியுமா, உனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படிமா. எப்போ நமக்கு வயசு 60 ஆகும்போது அதே டீ கடையில் நின்று ஆமோடைய வாங்கி சாப்பிட்டு சொல்லுவான். அப்புறதே நடக்குப்பான். எப்போ 15 வயசில் நடந்ததை 60 வயசில் சொல்லுவான் மெதுவா. ஏன்னா செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனிற் கூறியதில், பணத்தை விட பெரிய விஷயம் கிடையாது. அந்த பணத்தை சம்பாதிச்சணும் எப்படியாவது. அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா சார்? செய்யக்கூடாது. எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறது இல்லை. வள்ளுவர் அதுக்கு ஒரு பிரமாதமான குறள் சொல்றாரு, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள்கிறாரு. பணம் சம்பாதிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு முயற்சி செய்தீங்க இல்லையா, ஒரு ஸ்டார்ட் அப் டீம் உதவி செய்து இல்லையா, இத்தனை பேர் இருக்கீங்க, இளைஞர்கள் வாங்க ஒன்று சொல்லுது இல்லையா, அது என்னது? அது தீதின்றி வந்த பொருள், ஒரு தொழில் செஞ்சு வந்த பொருள். தீதின்றி பொருள் வந்தால் என்ன செய்யும்? அந்த பொருள் திறனறிந்து, பின்னாடி பார்த்தோம்னா திறனறிந்து தீதிட்டு வந்து, எனக்கு என்ன திறன் இருக்கு, எனக்கு இந்த பொருளை விற்க முடியும் இருக்கு, இப்படி ஒரு வியாபாரம் பண்ண முடியும் இருக்கு, இப்படி ஒரு தொழில் செய்ய முடியும் சிந்தனை இருக்கு. திறனறிந்து தீதின்றி வந்த பொருள், திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்ன செய்யும்? இன்பம் தரும். பணத்துக்கு தானே. இந்த உலகத்தை நான் நுகரணும், நுகர்ச்சி தான் இன்பமா இருக்கு. அப்ப எனக்கு அது இன்பம் தரும் அந்த பணம். அதுக்கப்புறம் அந்த பணம் என்ன தரும்? அறம் தரும். அறம்ங்கிறது என்ன? எனக்கு தர்றது இல்லை, நான் ஒழுங்கா சம்பாரிச்சா நான் விட்டுட்டு போய் என் குடிக்கு, என் தலைமுறைக்கு, என்னை சார்ந்திருக்கவனுக்கு, யாரெல்லாம் என் கூட இருந்தவர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பணம் அறந்துரும். அரண் ஈனும் அறந்தரும் இன்பமும் ஈனும். இன்பம்ங்கிற செகண்டரியா வள்ளுவர் சொல்றார். அரண் ஈனும் இன்பம் ஈனும் இல்லை,
முதல்ல அறந்தரும் இன்பமும் ஈனும், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து. உனக்கு என்ன தெரியும்? திறன் அறிந்து தீதின்றி பொருள் வரணும். வந்தா அது இதெல்லாம் செய்யுகிற வள்ளுவர். உலகத்துல பணம் சம்பாதிப்பது முக்கியம், எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சொன்ன ஒரே ஒரு புத்தகம் எது இருக்கு அப்படின்னா திருக்குறள் மட்டும்தான் இருக்கு. நீங்க வேற எதுலையுமே போய் பார்க்கவே முடியாது. மற்ற என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான் நமக்கு? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துமா, நீ வச்சுக்க அந்த மருந்து, எனக்கு வேண்டான்னு. நீ வச்சுக்கப்பா, நீ எதுக்கு என்கிட்ட சொல்ற போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து? அவர் சம்பாரிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லுவாராம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு. இல்ல, இங்க நிறைய வேணும். எதுக்கு வேணும் இவ்வளவு பணம்? ஏன் இவ்வளவு பேர் பணம் சம்பாதிக்க நினைக்கிறோம்? அந்த பணத்தை நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கு செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம். வள்ளுவர் காமத்து பால் ஆண் பெண் காதலை சொல்ல வந்தது. அந்த ஆண் பெண் காதலை வந்த இடத்துல தான் சொல்றாரு, உலகத்திலே பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் மறு. ஒருத்தன் சொந்தமா சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டி உறவினர்கள் எல்லாம் அழைச்சு எல்லாரும் இந்த வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுறான் பாருங்க. அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தையை கட்டி அந்த நாள் தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். உலகத்திலே அவனுக்கு சந்தோஷம் அடைகிறது ஒருத்தன் நினைக்கிறது, அவனே உழைத்து அவனே ஒரு வீடு கட்டி அவனுடைய உறவுகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் சம்பாரிச்ச பணம் அப்படின்னு சோறு போடுறதான் பெரிய இன்பம் அப்படிங்கிற வள்ளுவர் சொல்லிட்டு சொல்றாரு. அதை விட இன்பம் எது தெரியுமா? உங்கூட இருக்குதுங்கிறாரு. காதலிட்ட சொல்ல வந்தது காமத்துப்பால், காதலியின் இன்பம். அதுல கூட வள்ளுவர் சொல்லுவார்னா, நீ சம்பாரிச்சு நீ வீடு கட்டி நீ உன் சொந்தத்தோடு இருக்கிறது பெரிய சந்தோஷம். அதை விட சந்தோஷம் அம்மா அறிவை முயக்குமாறு, உன்னோடு இருக்கிறது அதை விட சந்தோஷமா இருக்குன்னு. அதனால வள்ளுவர் அதை விடவும் ஒரு உற்சாகமான குரல் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கையிரும்பர். நமக்கு திரும்ப திரும்ப என்ன சொல்லி கொடுத்தாங்க? கற்க கசட கற்பவை கற்றபின் இருக்காதற்கு தகவே சொல்லி கொடுத்துருக்காங்க 10 ரொம்ப காலமா. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், கால படிங்க. ஒரு தொழில் பண்றீங்க இல்லையா, பண்ணணும் ஆசைப்படுறீங்க இல்லையா, எதை பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு காலம் எதுவோ அந்த காலத்தோட ஒட்ட ஒழுகணும். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். இது என்ன பருவம்? அந்த பருவத்துக்கு ஏற்ப ஒரு வேலை செய்யணும். ஒட்ட ஒழுகுனா என்ன செய்யும்? திருவினை. திருவினைனா பணம். அதனால திருமகள். லட்சுமிக்கு பேர் திருமகள். ஏன்னா பணத்துக்கு செல்வத்துக்கு அதிபதிங்கிறதுனால. திருனா பணம். அதனாலதான் முயற்சி திருவினை ஆக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. அதை செயல்னே சொல்லுவாங்க. எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில், எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்னு. முயற்சி திருவினை ஆக்குங்கிற அர்த்தம் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் இல்லை. முயற்சி திருவினை ஆக்கும். நீ முயற்சி பண்ணி வேலை செஞ்சனா அது பணத்தின் ஆக்கும். முயற்சியின்மை, முயற்சி பண்ணலைனா இன்மை பூத்தி விட வறுமை சேர்ந்துடும். அப்போ முயற்சி திருவினை ஆக்கும், பணத்தாக்கும். அதை தான் சொல்லுவாரு, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கையிரும்பர். நீ காலத்துக்கேற்ற ஒரு தொழில் செஞ்சேனா, அதை விடாம ஒழுங்கா பண்ணேன்னா திருவினை பணத்தை என்ன செய்யுமா? காலோட கயிறு மாதிரி வச்சு கட்டி போடுமா. நீ எங்க நடந்து போனாலும் கால் பணம் பின்னாடி இழுத்துக்கிட்டே வரும் கூடவே. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கையிரும்பர். அதுக்கு எல்லாரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குன்னு அர்த்தம் இல்லை. எவ்வது உறைவது உலகம் அவ்வது உறைவது அறிவுன்னு ஒரு குறள் இருக்கும். அதுக்கு எல்லாரும் என்ன பொருள் சொல்லுவாங்க அப்படின்னா, உலகம் என்ன சொல்லுது அது சொல்றபடி கேட்கறதா அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் சொல்லலை. எவ்வது உறைவது உலகம் அப்படின்னா உலகம்னு வள்ளுவர் எப்பொழுதும் உலகத்தை சொல்லலை. வள்ளுவர் உலகம் என்று சொல்வது அறிவாளிகளை, கற்றறிந்தவரை. எவ்வது படித்தவனும் அறிவாளி என்ன சொல்றான், அதன்படி நடந்துரு, அதன்படி நடந்தேன்னா நீ அறிவுள்ளவன் ஆவான் பாரு. அதை போல அவர் காலத்தோடு ஒட்டி நடக்க சொல்றது பருவத்தோடு ஒட்டு உலகல். சரி, எல்லாம் சொல்றோம். வள்ளுவர் சொல்றாரு, பணம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனா நான் சம்பாதிக்க போகும் பொழுது, நான் யோசனை சொல்ல போகும் பொழுது இதுவெல்லாம் வெள்ளலைனா என்ன செய்யறது? நான் பேச்ச தொடங்கினது தான் வரணும். வெள்ளலைனா என்ன செய்யறது? இதை விடவும் சின்சியரா, இதை விடவும் ஒழுங்கா, இதை விடவும் நேர்த்தியோட இதே வேலையை திரும்ப செய்யறது. இந்த உலகம் கேட்டே ஆகும். அறிவு பெற்றவர்கள் கேட்டே ஆவாங்க. விடாம நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இது சரின்னு நினைச்சா மறுபடியும் மறுபடியும் அதையே செய்வது. இன்னைக்கு அவனுக்கு இது புரியும்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவன் முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டா இல்லாத பொழுது, நார்மல் ஃபோனாக இருக்கும் பொழுது அவன் ஒரு சிஸ்டம் சொன்னான், ஒரு ஸ்டார்ட் அப் சொன்னான். மதுரையில் இருக்க கல்லூரிகள் அவரோட எனக்கு அவன் அந்த யோசனை கேட்டோன்னே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு.
அப்போ மொபைல் வந்துருச்சு எல்லார்ட்டையும். ஆனால் என்ன, நார்மல் ஃபோனு எஸ்எம்எஸ் தான் வரும். புள்ளையோ பயலோ பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டான்னு ஒன்று அம்மாவோ அப்பாவோ இருக்க எஸ்எம்எஸ்க்கு ஒரு மெசேஜ் வந்துடும் காலையில். புள்ள வரலைன்னா மெசேஜ் வராது. இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கானா இல்லைன்னு தெரிஞ்சிடும். குறைந்தபட்சம் கல்லூரிக்கு அப்படிங்கிறத போய் கல்லூரியில் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 24 ஆண்டுகள் 1996 96 மொபைல் ஃபோன் வருது, 99 பரவலாகுது, 2001 நான் நேரத்தில் படம் இல்லை 2001 அப்போ போய் அந்த யோசனையை அனைத்து கல்லூரிகளும் ஏறி சொன்னான். யாருக்குமே புரியலது, யாருமே கேட்கல. அது அனாவசியம் நினைச்சாங்க. ஏன்னா புள்ள கிளம்பி எங்கே வரான், பள்ளிக்கூடம் தானே வருவான், காலேஜுக்கு தான் இருப்பான், அந்த பிள்ளையை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் கல்லூரிகளும் ஆர்வம் காட்டலை, பெற்றோர்கள் நேரடியாக போய் பார்க்கலாம், கல்லூரிகள் ஆர்வம் காட்டலை. ஆனால் அதற்கு பிறகு வளர்ந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் உடனே பிள்ளை என்ன செய்யுதுங்கிறத வந்து வீட்டில் அம்மாவுக்கு இருக்க ஃபோன் அசைன்மெண்ட் வரையும் வருது இல்லை, ஃபோனுக்கு வருது இல்லை, இதை பூரா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் இப்போ அமெரிக்காவில் அதை விட நல்ல வேலை பார்த்துக்கிட்டு, இதை நான் சொன்னேன்டா அந்த ஊரில் மதுரையில் உட்காந்துட்டு புரியலடா, அதுக்கு வேலை தானே நான் இங்கே வந்தேனா, அவன் அதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அந்த யாருக்கு புரிந்ததோ அந்த இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருந்தான் அவன். இங்கே நான் அவனை விற்க ட்ரை பண்ணுறேன், அது விற்க மாட்டேங்குது, இது வேற ஒருத்தனுக்கு தேவைப்படும்ல, அவனுக்கு புரியல, அவனுக்கு மேலே ஒருத்தர் தேவைப்படும்ல, இது அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எங்கே வேறொரு இடத்துல கடை வச்சுக்கிட்டே இருக்கேன் நான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அவன் அமெரிக்கா வரையும் தள்ளிச்சு காலம். நான் ரொம்ப நாள் கழிச்சு அவனை சந்திச்சேன் 3 வருஷம். அவன் சொன்னான், உனக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்னு என்கிட்ட. இருக்குடான்னு. அதை விற்கத்தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன் அப்படின்னா. அதுக்கு பிறகு வேறு ப்ராடக்ட் மாறிடுச்சு, ஆனால் உன்னுடைய முதல் துவக்கம் வந்து அதுவாகத்தான் இருந்துச்சு. அப்போது ஒருத்தன் விடாமல் அந்த வேலையை திரும்ப 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 செய்து கொண்டே வருவது, அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு யோசனை தோணுது, உலகத்துக்கு அது புரியலை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம விடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நடந்தா என்னங்க நடக்கும் அப்படின்னா, அதுக்கு வள்ளுவரே ஒன்று சொல்றாரு, குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திருங்கிறார். நான் ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையால் பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை என்ன சுற்றி இருக்க எல்லாருக்கும் செலவழிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் திரும்ப திரும்ப பணம் சம்பாதிங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, பணமெல்லாம் சம்பாதிச்சாச்சு, சம்பாதிச்சக்கப்புறம் என்ன செய்யறது, அந்த பணம் எதற்காக அப்படின்னா, என்னை போல 100 பேர் என் பக்கத்தில் இருக்கான்ல, என்னை போல ஆர்வத்தோடு இருந்தான்ல, என்னை போல எனக்கு உறுதுணையாக இருந்தான்ல, அவனோட பூரா இந்த பணத்தை பகிர்ந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த பணத்தின் நோக்கம் கடைசி அதுதான். விரும்பின நானே அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கிறது இல்லை, அதை மறுபடியும் இந்த சமூகத்தை நோக்கி திருப்புவது. அப்போ சமூகத்தை நோக்கி திருப்பும் போது என்ன ஆகும்னா, அந்த பணம் என்ன செய்யும் உங்களுக்குன்னா, தெய்வம் மடிதற்று தான் முந்துருமா. தெய்வம் எப்போ என்ன செய்யும், உலகத்தெல்லாம் படைத்து முடிச்சாச்சு, சும்மா படுத்திருக்கோம், ஏன்னா உலகத்தை படைச்சாச்சு, எல்லாம் நடந்துருச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, ஒரு சோம்பேறியா இருக்குமா. அந்த தெய்வம் மடிதற்று தான் சோம்பலை விட்டுவிட்டு, டே நீ உன்னோட சார்ந்திருக்க உனக்கு செலவழிக்கிறியா பணத்தை, எவன் தேவைப்படுறானோ அவனுக்கு செலவழிக்கிறியா, சமூகத்துக்கு செலவழிக்கிறியா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த சோம்பலை விட்டுட்டு வந்து வாடா உங்கூட நான் இருக்கேன் கைப்பிடிச்சு முன்னாடி வருவான். குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடி தற்று தான் முந்துரும், அது முன்னாடி வந்து நிற்குமா, வா நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு. அப்போ இங்கே நம்ம ஒரு இடத்த, ஒரு ஐடியாவை, ஒரு சிந்தனையை நம்புறது முக்கியம். நம்பின பிறகு அதை விட ரொம்ப முக்கியம், ஐயையோ பண்ணா ஃபெயிலாக போயிடுவானோ அப்படின்னு நினைக்கிற நம்ம மேலே அன்பு கொண்டவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிறது முக்கியம். என்ன சொல்கிறது முக்கியம், ஃபெயிலாக போனால் இப்போ என்ன, இப்போ ஃபெயிலாக போகலன்னா இப்போ ஃபெயிலாக போவோம், இப்போ ஃபெயிலாக போனால் தான் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். வந்து விடாமல் அதை பற்றி கொண்டு நின்னா நம்ம அதில் வெற்றி அடைவோம். வெற்றி அடைஞ்சால் அதனுடைய பை ப்ராடக்ட் என்ன, வெற்றியின் பை ப்ராடக்ட் பணம். பணம் ஒரு தடவை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதற்கப்புறம் நம்ம தடுக்க முடியாமல் வரும் பணம். ஏன்னா அவனை தெரிஞ்சிருச்சு எப்படி வரும் பணம்னு. அப்போ அவ்வளவு வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா, என்னை போல நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பாரு, 20 வருஷம் முன்னாடி இருந்த பாரு, இருந்த பொழுது எனக்கு ஒரு நிலை இருந்துச்சு பாரு, அந்த நிலையை இன்றைக்கு இருக்கிற ஒருத்தனுக்கு நோக்கி அந்த பணத்தை திருப்புவது என்பது தான் இந்த பணம் சம்பாதித்த நோக்கம். செல்வத்தின் பயன் என்ன, செல்வத்தின் பயன் ஈதல். எனக்கு இந்த பேனலில் வந்து அந்த 4 பெண்களோட அவர்கள் அது நிகழ்ச்சி நடத்தும்போது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னா, அவர்களுக்கு ஒரு சரளமான ஆங்கிலம் வரல, அதை பற்றிய எந்த தயக்கமும் இல்லாமல்
அந்த பெண்கள் ஒரு மதுரத்தை இங்கிலீஷ் பேசுறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப சிறந்த குணம். மதுரை இங்கிலீஷ் தான் பேசணும். மொழி என்பது என்ன? கடைசியில் ஒருத்தருக்கு கம்யூனிகேட் பண்றோம். நான் நினைப்பதா அவனுக்கு விளங்க வைக்கிறோம் இல்லையா? நான் விளங்க வைக்கிறதுக்கு எனக்கு ஹிந்தி இங்கிலீஷே போதும். நான் ஒன்றும் அமெரிக்கனை போல இங்கிலீஷ் பேச மாட்டேன். நான் ஒன்றும் ஐரோப்பியனை போல இங்கிலீஷ் பேச மாட்டேன். நம்ம ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் நத்தத்துலேருந்து கிளம்பி போன ஒரு ரிட்டையர் ஆகிட்டார். ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அவருடைய இங்கிலீஷ் நீ கேட்டிங்கன்னா இன்னைக்கும் நத்தத்தோட வாடை அடிக்கும். நத்தம் இங்கிலீஷ் தான் பேசுவார். அவர் அரசு பணியில் இத்தனை ஆண்டு காலம் இருந்தவர், ஒரிசாவுடைய தலைமைச் செயலர் இருந்தவர். அவர் புத்தகம் எழுதியிருப்பார். அதில் அவர் சொல்லுவார், இப்போவும் என் பிள்ளைகள் என்னுடைய ஆங்கிலத்தை கேலி செய்கிறார்கள். அதனால் என்ன, நான் பிறந்தது ஒன்றும் நாட்டிங்காம் அல்ல, நத்தம் தானே அப்படிம்பாரு. எனக்கு அந்த உட்கார்ந்த பேனல் உட்கார்ந்து அந்த 2 பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அப்படி தான் பேசணும். எப்போ இங்கிலீஷ் வரும்? பேசுனா வரும். இங்கிலீஷை தப்பாக பேசுனா என்ன? இப்போ ஒரு நாள் பூரா தமிழை அத்தனை தடவை தப்பாக பேசுகிறோம், ஒருத்தருக்கும் எந்த வெக்கமும் கிடையாது. ஏதாவது வெக்கம் இருக்கா? ஏதாவது இலக்கணப்படியா தமிழ் பேசுகிறோம்? இங்கே தமிழ் மட்டுமா பேசுகிறோம்? ஒரு வெக்கம் கிடையாது. இங்கிலீஷ் பேசுறதுக்கு என்ன வெக்கம்? இங்கிலீஷ் நல்லா வரணும்னா என்ன செய்யணும்? இங்கிலீஷை பேசணும். எனக்கு அந்த பெண்கள் இருவரும் ரொம்ப கடைசியாக வந்துவிடுவேன், முன்னாடியே வந்துக்கலாம்னு தோணுச்சு. அந்த பேசுகிற தைரியம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், எனக்கு குழப்பம்தான். எங்கே வில் சொல்லணும், எங்கே உட்டு சொல்லணும் தெரியல, எங்கே ஹேவ் சொல்லணும், எங்கே ஹேஸ் சொல்லணும் தெரியல. எப்போ தான் தெரியும்? பேசினா தான் தெரியும். நான் என்னுடைய கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படித்த பொழுது என் பேராசிரியர்கள் எனக்கு இலக்கண வகுப்பே நடத்தலை. இலக்கண வகுப்பே கிடையாது எனக்கு. நான் படிக்க போனது ஆங்கிலம். என்னடா கிராமரே இல்லை. ஏன்னா கிராமர் ரொம்ப பயம். நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு தான் கூட. ஏன்னா இப்போ எங்கள் கிராமரே இல்லை அப்படின்னு என் பேராசிரியர் சொன்னார், நீங்கள் மொழி படிக்க வரல, இலக்கியம் படிக்க வந்திருக்க. அதோட நீ நல்ல இங்கிலீஷ் பேசுறதுக்கு, இப்போ நீ சாதாரண இங்கிலீஷ் பேசுகிறல்ல, இது மிகச்சிறந்த இங்கிலீஷாக மாறுறதுக்கு உனக்கு இலக்கணம் வேண்டானாரு. எனக்கு என் பேராசிரியர் தான் முதல்ல சொன்னார், இலக்கணம் வேண்டாமா, இந்த ரென்னன் மார்ட்டின் வச்சு என்ன ரொம்ப பாடா படுத்திட்டாங்களே 3 காலம் போட்டு அப்படின்னு. அவர் சொன்னார், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்ச உனக்கு தெரியுமானாரு. சார் அப்படின்னு, ஏய் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரியாது அப்படின்னு. தெரியாம தானே நல்ல தமிழ் பேசுற. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்ச தெரியாம தான் நல்ல தமிழ் பேசுற. காரணம் நீ தமிழ் பேசுற, அதனால நல்ல தமிழ் பேசுற. அதை போல பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம், இங்கிலீஷ் பேசு, இங்கிலீஷ் வந்துரும்னாரு. உனக்கு தன்னால வந்துடும் அது, நீ அதை பேசணும் அவ்வளோதான் அப்படின்னாரு. நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருப்பதனால் இன்னைக்கு இத்தனையும் தமிழில் நடக்குது, நமக்கு நல்லது. ஆனால் அதே நேரம் ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் சொன்னது போல, இன்றைக்கு மேடையில் இருந்த அந்த பெண்கள் மூவரும் சொன்னது போல, நீங்களும் தயவு செஞ்சு இங்கிலீஷை பேசுங்க. இங்கே இந்த மாநிலம் இந்தியாவில் இத்தனை உயரங்களுக்கு போவதற்கு, தமிழ்நாடு போவதற்கு முக்கியமான காரணம் நம்ம எல்லாருமே 50 வருஷம் முன்னாடி இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சது. 50 வருஷம் முன்னாடி இங்கிலீஷ் படித்தனால தான் இன்னைக்கு உலகத்தில் எங்கே போனாலும் தடுமாறத்தான் செய்வோம். நான் சிங்கப்பூர் போகிறேன், சிங்கப்பூருக்கு போய் எனக்கு சிங்கிலீஷ் வரவே வராது. ஏன் இங்கிலீஷை பேசுகிற உடனே கண்டுபிடிச்சிருவாங்க மதுரைன்னு. என் மகளோ மகனோ பேசுகிற மாதிரி இங்கிலீஷ் பேச வராது. அதனால என்ன, என் தந்தைக்கு இங்கிலீஷே வரல, ஆனால் வாங்கி பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தார். என் தந்தையின் தந்தைக்கு ஒரு வரி கூட இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இருந்து கடைசி பக்கத்தை பெருட்டி வெறுமனை டிஏன்னு இருந்தால் டாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு தமிழில் டாட்டான்னு எழுதி வச்சுக்குவார். அதுக்கு அடுத்து டாட்டாவுக்கு அப்புறம் டிவிஎஸ் இருந்துச்சு, ஷேரில் டிவிஎஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டிவி அப்படின்னு பார்த்துருவார், எழுத்தை பார்த்துட்டு தமிழில் டிவிஎஸ்ன்னு எழுதி வச்சுக்குவார். வச்சுட்டு காலையில் ஷேர் மார்க்கெட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு, ஏன்பா டாட்டா 61 ரூபாய்க்கா விற்கிது அப்படிம்பாரு. ஏன்னா அதில் பேப்பரில் பார்த்துருக்கான், இங்கிலீஷ் பேப்பரில் ஒன்று எழுதியிருக்கு 61 ரூபான்னு போட்டிருக்கான். அங்கே போய் புரோக்கர், ஷேர் புரோக்கர்கிட்ட கேட்டால் ஆமாம் ஐயா 61 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா அவர் என்ன செய்வார், அந்த பேப்பர் எடுத்து அவருடைய மை பேனா எடுத்து ஒரு டிக்கு போட்டுக்குவார். ஓகே, டிஏன்னா டாட்டா போல இருக்கு, இதைத்தான் இங்கிலீஷில் போடுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி தமிழ் பேப்பரில் வராது. இந்த ஷேர் மார்க்கெட்டை இங்கிலீஷை ஒத்த எழுத்தா கூட்டி என் தாத்தா படிக்க முயற்சி பண்ணும்போது அவருடைய வயசு 76 வயசாயிருச்சு. பிள்ளைய தொழிலுக்கு வந்துட்டாங்க, நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போகணுன்னு ஆசைப்பட்ட பொழுது ஆங்கிலம் தெரியல, அதனால என்ன அப்படின்னு எழுதி படித்த பொழுது அங்கேருந்து என் தந்தை பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார், பேப்பர் படித்தார், அதை பேச வரல. ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லை.
லட்சுமிபுரத்தில் எவர்சிலர் கடை வச்சுக்கிட்டு யார்கிட்ட பேசுறது இங்கிலீஷை? படிச்சிடலாம் இந்தியன் எக்ஸ்பிரஸை. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டோரியல் புரிய மாட்டேங்குது, கடினமான ஆங்கிலமாக இருக்குது. ஆனால் செய்தி படிச்சிடலாம். எந்த செய்தி படிக்கிறது? என் தந்தைக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சதுனால நேராக ஸ்போர்ட்ஸ் காலம் படிக்கிறது. ஏன்னா கவாஸ்கருங்கிற பேர் தெரியும், கிரிக்கெட்டு தெரியும், ஆஃப் சைடு தெரியும், லெக் சைடு தெரியும். அப்போ டெஸ்ட் மேட்ச் டெய்லி நடந்த டெஸ்ட் மேட்சை பற்றி பேப்பரில் வரும். அதை படிப்பதற்காக ஆரம்பித்த தந்தை பேசவே இல்லை. அதுக்கு அடுத்த தலைமுறை நான் இங்கிலீஷில் பேசுகிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை அப்படின்னு இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறேன். 3வது தலைமுறை. என் தலைமுறை அடுத்த மகன் இந்த உலகத்தில் எது ஆக்சென்ட்டோ அத்தனை ஆக்சனை பேசுகிற ஒரு ஆளாக என் மகன் நிற்கிறான். நீ இங்கிலீஷ் பேச சொல்கிறியா பேசுகிறேன், சைனீஸ் இங்கிலீஷ் பேச சொல்கிறியா பேசுகிறேன், அமெரிக்கன் இங்கிலீஷ் பேச சொல்கிறியா பேசுகிறேன். அது ஒன்றும் இல்லை, ஒரு வாரத்தில் பழகிடலாம் அப்படின்னு என் மகன் பழகுவதற்கு 4 தலைமுறை இங்கிலீஷ் படிக்க வேண்டியிருக்கு. 4 தலைமுறை படிக்கும் பொழுது தான் என் மகனுக்கு அது சாதாரணமாகுது. இப்போ உங்கள் பிள்ளைய பிரமாதமாக வர்றதுக்கு அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால அவசியமாக எந்த தயக்கமும் இல்லாமல் இங்கிலீஷை பேசிடுங்க. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. எய்த்தாப்பில் இருக்கவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, எய்த்தாப்பில் இருக்கவனுக்கு தெரியாது. அவன் முன்னாடி வாயை திறந்துட்டாங்கிறனால அவன் இங்கிலீஷ் பேசுகிறான். முன்னாடி நம்ம வாயை திறந்தா நம்ம இங்கிலீஷ் கிட்ட அவன் மூடிட்டு இருந்துருவான் பேசாமல். யாருக்குமே தெரியாது, யாருக்குமே கிராமர் தெரியாது, யாருக்குமே நல்ல இங்கிலீஷ் தெரியாது, யாருக்குமே நல்ல வொக்காபுலரி கிடையாது. இங்கே கொஞ்சம் அவரவர் துறை சார்ந்து ஒரு வொக்காபுலரி வச்சுருக்காங்க. ஒரு டாக்டர் தன் வாழ்நாளில் 25,000 ஆங்கில சொல் தெரிஞ்சா போதும், பொழைச்சிக்குவார். ஏன்னா அதுக்கு மேலே தேவையில்லைல்ல. நாக்க நீட்டுங்க, கையை தூக்குங்க, எந்திரிச்சு நில்லுங்க, அவ்வளோதான் தேவை. ஆனால் மருத்துவத்தில் சிறப்பாக படிச்சுட்டு வச்சுக்கணும். ஆனால் உரையாடுவதற்கு அவர் 25,000 வார்த்தை போதும் அப்படிங்கிறாங்க ஒரு மருத்துவருக்கு. அப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர் துறை சார்ந்து ரொம்ப கொஞ்சம் போதும். அதன் தொடக்கத்துக்கு தினசரி உங்களுக்கு பிடித்த ஒரு செய்தித்தாள் வாங்கி 10 வரி ஆங்கிலத்தில் படிச்சிருங்க. 10 வரி படிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 10 வரி இங்கிலீஷில். அதுக்கு அர்த்தம் படிக்காதீங்க, டிக்ஷனரி எடுத்து பெரட்டாதீங்க, அது புரியாது, புரிய வேண்டாம். ஆனால் 10 வரி படிச்சிருங்க. 10 வரி ஒரு வருஷத்தில் ஒரு பக்கம் ஆயிரும். உங்களுக்கு பிடித்த ஒரு பக்கம் வரும். ஒவ்வொரு நாளிதழும் தினசரி ஒரு பேப்பர் என்பது 18 பக்கம் வருது. 18 பக்கத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பக்கம் இருக்கும். அது சினிமா செய்தியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், ஆர்ட் அண்ட் கல்ச்சராக இருக்கலாம், அல்லது தலையங்கமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும்ல, அதை படிச்சிருக்கேன். படிக்க படிக்க வசப்பட்டுருச்சுன்னா இந்த டிஎன் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இந்த பணம் சம்பாதித்து இந்த பொருளை விற்பது என்பது மதுரையாக நிற்காம, மதுரையிலிருந்து தமிழ்நாடாக நிற்காம, தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவாக நிற்காம உலகம் பூராவும் உங்கள் தொழில் போக வேண்டுமெனில் இங்கே மொழி ஒன்று வேணும். அந்த மொழிக்கு ஆங்கிலம் ரொம்ப முக்கியம். அந்த பேசிய 3 பெண்களைப் போல அதே மகிழ்ச்சியை உங்கள் எல்லார் முகத்திலையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 4 வருஷம் கழித்து 5 வருஷம் கழித்து இதே டிஎன் ஸ்டார்ட் அப் இதை போல ஒன்று இன்னும் புதிய தொழில் முனைவோர்களை மதுரையில் கூப்பிட வரும் பொழுது நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஆகி அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுற முக்கியமான ஆட்களாக இங்கே இருக்கிற 100 பேர் வந்துடணும்னு உங்களை எல்லாம் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.